கரங்களை வைத்து சொல்லாம ஏசப்பா எங்களை தெரிந்து கொண்டீங்களே ஏசப்பா அதற்காக நன்றி ஏசப்பா. கரங்களை வைத்து சொல்லாம ஏசப்பா எங்களை தெரிந்து கொண்டீங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆமா ஏசப்பா இந்த வேலையில கூட அப்பா தகப்பனை எங்களோட கூட நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனை ஆவியானவர் தாமே தகப்பனை எங்களை வழி நடந்து போறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா இந்த வேலையில அப்பா தகப்பனை வர வேண்டிய ஆத்துமக்களை நீங்க துரிதமா கொண்டு வாங்க ஏசப்பா. ஆமா அப்பா இந்த வேலையில கூட அப்பா அழிஞ்சு போற மக்கள் அப்பா எத்தனையோ பேர் இருக்காங்க ஏசப்பா. அந்த இந்த வேலையில அப்பா அந்த கொரோனா வைரஸ் டைம்ல அப்பா எத்தனையோ பேர் அழிந்து போய் கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. ஆனா தகப்பனை எங்களை இந்த நாள் வரை அப்பா நாங்கள் ஏசப்பா நாங்கள் இருப்பது மூலமாக இருப்பது உங்க சித்த கிருபை ஆவியானவரே. ஆமா ஏசப்பா தகப்பனை எங்க கிருபை அப்பா காலை தோறும் தகப்பனை தந்து தகப்பனை எங்களுக்கு மாலை காலையில இருந்து தகப்பனை மாலை வரையும் அப்பா இரவு வரை எங்களை வழி நடத்து வரீங்களே ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாயை முடிக்கிற எல்லா வாயை திறந்து ஏசப்பா உமக்கு நன்றி சொல்லாம ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. யாரும் கண்களை திறக்காதபடி ஏசப்பா எல்லாம் நன்றி சொல்லும் விதமாக எல்லா கரங்களை வைத்து சொல்லாம ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆமா ஏசப்பா இந்த வருஷத்தை துவக்கினவங்க எத்தனையோ பேர் இந்த நாள்ல இல்ல. ஆனா ஏசப்பா நம்மள அப்பா உயிரோடு ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறாங்களே அதற்காக ஏசப்பாக்கு எல்லாம் நன்றி சொல்லாமா ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. ஆமாப்பா எத்தனையோ பேர் தகப்பனி அப்பா இந்த வருஷத்தை ஆரம்பிச்சவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை ஏசப்பா. இருந்தாலும் தகப்பனி எங்களை நீங்க நீடித்த ஜீவனோட அப்பா பாவிங்க மேல தகப்பனி நீங்க இறக்கமா இருக்கீங்களப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா சொல்லாம ஏசப்பா உங்களுக்கு நன்றி. எல்லாம் முழங்கால் போட்டு ஏசப்பா கருத்து சொல்லலாமா ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. எல்லா வாய்கள் இனிவா தலைக்கு சொல்லாம ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா இந்த வேலையில அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக வந்திருக்கிறோம்ப்பா. ஆமா தகப்பனே எங்களோடு கூட நீங்க பேசணும் ஏசப்பா. எங்களோடு அப்பா உங்களோடு பேசும் மூலமா அப்பா நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. யாரும் எதை பத்தியும் சிந்திக்காதபடி ஏசப்பா. ஆனா எங்களை தகப்படி நீங்க ஆராதிக்க வைக்கிறீங்களே அதற்காக நன்றி ஆவியானவரே. அம்மா ஏசப்பா உங்க மேலான கிருபைக்காக நன்றி நன்றி ஏசப்பா. ஏசப்பா சொல்றேன் எல்லாம் இந்த வேலையில கூட தகப்படி ஏசப்பா நன்றி சொல்லணும். இந்த வேலையில கூட ஏசப்பா பாட்டு பாடலாம். பாட்டு பாடி ஏசப்பா மகிமை செலுத்தலாம். ஆராதிக்க வந்தோம் அன்பு
கூட வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. சத்தமா சொல்லலாமா? துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவகீர்த்தி நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம்.
காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைதல சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. அறைதல சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லா கரங்களை தட்டி இயேசுப்பா மகிமை செலுத்தலாம். இந்த வேலையில கூட தகப்பனே நம்மளுக்கு அற்புதராக இருக்கிறதுக்காக நன்றி சொல்லலாமா இயேசுப்பா. இந்த வேலையில கூட தகப்பனே அப்பா தகப்பனே எங்களோட மீறுதலுக்காக அப்பா எங்களோட அக்கிரமங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க இயேசுப்பா. ஆகியும் தகப்பனே மூன்றாம் நாள் நீங்க உயிரோடு எழுந்தீங்களே அப்பா. நீங்க அற்புதர் ஆவியானவர். எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா அப்பா தகப்பனே. எங்க வாழ்வின் ஆதி இருக்கிற மேல அப்பா நீங்க இரக்கமா இருந்தீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா, பாவிக்காக எங்களுக்காக நீங்க அப்பா சிலுவை அப்பா மரணத்தை நீங்க ருசி பார்த்தீங்களே அப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லாம ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நாங்க இருக்கிற இந்த வேலையில அப்பா நாங்க இருக்கிற இந்த ஸ்தலத்துல தகப்பனே அப்பா இந்த வேலையில தகப்பனே ஒரு மகிமைய அப்பா நீங்க அப்பா நாங்க காண போறதுக்காக நன்றி ஏசப்பா. ஆமா ஏசப்பா தகப்பனே இந்த வேலையில அப்பா எங்களோட கூட நீங்க பேச போறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா எங்களோடு கூட அப்பா நீங்க இடைப்பட போறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா தகப்பனே இப்போதே தகப்பனே ஒரு மகிமையின் மேக அப்பா இங்க இறங்க போறதுக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. எல்லாம் கரங்களை வச்சு கேட்கிறோம் ஏசப்பா. இந்த வேலையில தகப்பனே எங்களை நீங்க நிரப்பி அனுப்ப போறதுக்காக நன்றி அப்பா. ஆமா ஏசப்பா தகப்பனே இந்த வேலையில அப்பா ஒரு மகிமையினால எங்க நிரப்புங்க ஏசப்பா. ஆமா ஏசப்பா தகப்பனே அப்பா எங்களோடு நீங்க இருக்கீங்களே, எங்களோடு நீங்க கலந்து இருக்கீங்களா அப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா இந்த வேலையில அப்பா எல்லாரும் எல்லா வாய்களை திறந்து கேட்கலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி தகப்பனே அப்பா எங்களை அப்பா நிரப்புங்க ஏசப்பா. எங்களை அபிஷேகத்தினால் நிரப்புங்க அப்பா, எங்களை வரங்களினால நிரப்புங்க ஆவியானவரே. ஆமா ஏசப்பா எல்லா கரங்களை உயர்த்தி அப்பா யாரும் அசதியா இருக்காதபடி எல்லா கரங்களை உயர்த்தி எல்லா வாய்களை திறந்து கேட்கலாமா? நீங்க தான் கேட்க போறீங்க ஏசப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த வேலையில அப்பா எங்களை நிரப்ப போறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா இந்த வேலையில எங்களை நிரப்புங்க ஏசப்பா. ஆமாப்பா எங்களை நிரப்புங்க ஏசப்பா, எங்களை நிரப்புங்க ஏசப்பா. எங்களை நிரப்ப போறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா தகப்படி இந்த வேலையில எங்களை நிரப்புங்க ஏசப்பா. யாரும் கண்களை திறக்காதபடி யாரும் அசதியா இருக்காதபடி எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்பா எங்களை நிரப்புங்க. எல்லாம் கேட்கலாமா? எல்லாம் கேளுங்க ஏசப்பா. எங்களை நிரப்புங்க, எங்களை வரங்களினால நிரப்புங்க ஏசப்பா. ஆமா ஏசப்பா எங்களை தகப்பனே மகிமையினால நிரப்புங்க. ஆமா ஏசப்பா வரங்களினால அப்பா எங்களை நிரப்ப போறதுக்காக நன்றி ஆவியானவரே. அப்பா ஆவியை நீங்க ஊற்ற போறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலையும் தகப்பனே உங்க வல்லமை புறப்பட்டு வர போறதுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமா ஏசப்பா ஒரு மகிமை தகப்பனே வர போறதுக்காக நன்றி ஆவியானவரே. எல்லாம் கேட்கலாமா? ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. சொல்றா எல்லாம் நன்றி சொல்லலாமா? ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. எல்லா வாய்களை திறந்து கேட்கலாமா? ஏசப்பா உங்களுக்கு நன்றி. யாரும் யாரும் வசதியா இருக்காதபடி எல்லா வாய்களை திறக்கலாமா? ஏசப்பா எல்லா வாய்களை திறக்கலாமா? ஆவியானவரே அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லலாமா? ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்ல இல்லை ஏசப்பா வாய்களை திறக்கலாமா? ஏசப்பா அதெல்லாம் அப்பா உங்களே ஏசப்பா உங்களை துதிக்கிறதுக்காக அழைச்சிருக்கிறார். யாரும் வாய்களை விடாதபடி எல்லா வாய்களை திறந்து ஏசப்பா இதெல்லாம் துதிய செலுத்தலாமா?
ஏசப்பா பிதாவுக்குண்டான கனத்தை நீங்க செலுத்துங்கள் சொன்னீங்களே ஏசப்பா. இந்த வேலை ஏசப்பா உண்டான கனத்தை எல்லாம் செலுத்தலாமா? இந்த வாரம் முழுவதும் ஏசப்பா உங்களை பாதுகாத்தாருல, இந்த வாரம் முழுவதும் ஏசப்பா உங்களுக்கு நல்ல உணவு தந்தாருல, எல்லாம் ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா? எல்லாம் முழங்கால் போட்டு ஏசப்பாக்கு எல்லாம் நன்றி சொல்லாமா? ஏசப்பா உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இந்த ஆளுங்க சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் தகப்பன் ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாமா? ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வாரம் முழுவதும் தகப்பனே எங்களை பாதுகாத்தீங்களப்பா. தகப்பனே இந்நாள் வரை இந்த நிமிஷம் வரை இந்த நொடி வரை எங்களை பாதுகாத்தீங்களப்பா. அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லாமா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லாமா? இந்த ஒரு வாரத்துல எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனா தேவன் நம்மள ஜீவனோடு நம்மள பலத்தோடு அதே ஜீவனோடு நிறுத்தி இருக்கிறாரு. ஏசப்பாக்கு எல்லாம் நன்றி சொல்லாமா? ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே அடுத்த வாரத்தோட பலனை நீங்க தர போறதுக்காக நன்றி ஏசப்பா. எங்களுக்கு நீங்க பலனை கொடுக்க போறதுக்காக நன்றி ஆவியானவரே அப்பா. தகப்பனே ஒரு மகிமையின் மேகம் அப்பா நீங்க இறங்க போறதுக்காக நன்றி ஆவியானவரே அப்பா. நீங்க அப்படியா நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. எல்லா வாயில திறக்கலாமா? எல்லா வாயில திறக்கலாமா ஏசப்பா? உங்களுக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா இப்பொழுது தகப்பனே நிரப்பி நீங்க அனுப்ப போறதுக்காக நன்றி அப்பா. உங்க வல்லமையினால அப்பா, உங்க மகிமையினால, உங்க கிருபையினால எங்களை நீங்க நிரப்பி அனுப்ப போறதுக்காக நன்றி ஏசப்பா. உங்களுடைய பரிசுத்தத்தினால அப்பா எங்களை நிரப்ப போறதுக்காக நன்றி ஆவியானவரே. எல்லாம் கரைக்கு உயர்த்தி கேட்கலாமா? ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆமா ஏசப்பா நீங்க அப்படியா நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. உங்களுக்கு நன்றி ஆவியானவரே அப்பா. நீங்க அப்படியா நீங்க செய்ய போற உங்க மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இப்பொழுது தகப்பனே இங்க வந்திருக்கிற யாரும் தகப்பனே வெறுமையா திரும்பாதபடி அப்பா ஒரு வல்லமை பெற்றுக்கொண்டவர் அப்பா, ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் திரும்ப போறதுக்காக நன்றி ஆவியானவரே அப்பா. நீங்க அப்படியா நீங்க செய்ய போறதுக்காக உங்களுக்கு நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஏசப்பா. சோதரிக்கிறோம் ஆவியானவரே ஏசப்பா. சோதரம் ஆவியானவரே இப்பொழுதே தகப்பனே அப்பா உங்க தகப்பனே மகிமை இறங்க போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லாம் நன்றி சொல்லாம ஏசப்பா உங்களுக்கு நன்றி ஏசப்பா. சோதரம் எல்லா வாயில் தெரிஞ்ச ஏசப்பா நன்றி சொல்லிட்டே இருக்கலாமா ஆவியானவரே அப்பா. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. மகிமை மேகா இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகா என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகா இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகா என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், பொன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், பொன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா.
மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அப்பா நீங்க இங்க இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே எங்களுக்கு ஒரு மகிமை மேகமா நீங்க இருக்கீங்கப்பா. எங்க வாழ்நாள் முழுவதுமாக அப்பா தகப்பனே எங்களுக்கு மகிமை மேகமாக எங்களோட நீங்க கூட வரீங்களப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அம்மா ஏசப்பா இந்த வேலையில கூட தகப்பனே எங்களை நீங்க அப்பா உங்க ஆவியினால அப்பா உங்க பிரசன்னத்தினால அப்பா உங்க மகிமையினால நிரப்புனதற்காக நன்றி ஆவியானவரே. அம்மா ஏசப்பா அப்பா நீங்க சொன்னது போல தகப்பனே இது உனக்கு இருக்கிற பலத்தோட போ நீங்க சொன்னீங்களே ஏசப்பா. இந்த பலத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆவியானவரே. அம்மா ஏசப்பா அந்த வேலையில கூட அப்பா இங்க வந்து இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் தகப்பனே நீங்க பலப்படுத்துங்கப்பா. யாரும் பலவீனப்பட்டு போவாதபடி அப்பா அவங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுறதுக்காக நன்றி ஏசப்பா. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பலவீனமும் இல்லைன்னு சொல்றது போல அப்பா இந்த வேலையில கூட அப்பா எங்களை இந்த கொரோனா டைம்ப்பா இந்த வைரஸ் டைம்ல தகப்பனே எங்களை வழி நடத்துறீங்களே அதற்காக நன்றி அப்பா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க வழி நடத்துனீங்க அப்பா. இந்த வேலையில கூட தகப்பனே எங்க அப்பா எங்களை நீங்க வழி நடத்துறீங்களா அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த வேலையில கூட தகப்பனே இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில கூட அப்பா அவங்களை இப்பொழுதே நீங்க சுகமாக போறதுக்காக நன்றி ஏசப்பா. அம்மா ஏசப்பா இந்த நாட்கள் அப்பா நியூஸ்ல கேட்டோம் ஏசப்பா. அம்மா ஏசப்பா 2 நாட்கள் அப்பா 2 லட்சத்துக்கும் மேலான ஒரு சரியா இருக்காங்க நியூஸ்ல கேட்டோம்ப்பா. அந்த நற்செய்திக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இதே அப்பா இதே டைம்ல தகப்பனே இதே மாதிரி தகப்பனே எல்லாரும் அப்பா பலமாய் மாற எல்லாம் சுகமாய் இருக்க நீங்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அம்மா ஏசப்பா தகப்பனே இந்த வியாதிய அப்பா உங்களுக்கு விலக்கி போட போறதுக்காக நன்றி ஏசப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்கப்பா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன வார்த்தையின் படியாக அப்பா எங்களை தகப்பனே ஒருவர் அப்பா ஒரு வியாதி அணுகாதபடி எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. சின்ன பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே. அப்பா நீங்க அப்படியா நீங்க செய்ய போறதுக்காக நன்றி ஏசப்பா. மீதியான நேரத்தை உங்க கரத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்களே பொறுப்பெடுங்க அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அப்பா கொடுக்க போற மெசேஜ் தகப்பனே எங்க இருதயத்துல இருக்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அம்மா ஏசப்பா ஒருபோது பிசாசாக எடுத்துக்கூடாதபடி அப்பா நம்ம ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. அப்படியா நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக அப்பா மாற நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியா நீங்க செய்ய போற மேலான கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். சரி ஓகே. வேதத்தை தேடி வாசிக்கணும்னா முதல்ல என்ன தேவைப்படுது? வேதாகமம் தேவைப்படுது. ஓகே. அந்த வேதாகமத்துல எது எது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? தேடி வாசிக்க முடியும். அப்போ வேதத்துல எத்தனை புத்தகம் இருக்குன்னு தெரியும்? எத்தனை புத்தகம் இருக்கு? 66. சரி 66ல பழைய ஏற்பாடுல எத்தனை இருக்கு? புதிய ஏற்பாடுல எத்தனை? பழைய ஏற்பாடு அதுல 30 இதுல 30. மீதி 6 இருக்கு. அப்ப 60 ஆத்துலாம் சொல்லக்கூடாது. சோனியா க்ளோஸ் 33. பைபிள க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்குரிய டாபிக் ஏத்த மாதிரி தான் எல்லாமே போகும். அதுல 33 இதுல 30. வேதத்தை தேடி வாசிக்கணும். இவ்வளவு நாள் சபைக்கு வரோம்ல, அப்ப நமக்கு தெரியணும்ல. அப்ப
எண்ணுங்க எத்தனை வருது பாருங்க. நானே சொல்றேன். பழைய ஏற்பாட்டுல 39 அதிகாரம். ஆமா. சரியா? 29. புதிய ஏற்பாட்டுல 27. மொத்தம் 66. ஏன்னா எத்தனை வசனம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா சடனா என்ன பண்ணலாம், பாஸ்டர் சொல்லும் போது எடுத்து வாசிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். இப்பதான் பைபிள்ல என்ன பண்ணிட்டு இருக்க, சைட்ல ஓட்ட பண்ணிட்டு அந்த அதிகாரத்தை போட்டிருக்கு. யோசேப்பு, ஆதி ஆகமும் யாத்திராகமும் லேவியர் ஆகமும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த ஓட்டைக்குள்ள போட்டுட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணிடுற, சட்டுன்னு எடுத்துரும். எத்தனை அதிகாரம் இருக்குன்னு தேவை கிடையாது, படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு தான் அந்த சாப்டர் என்ன பண்ணிடலாம், சட்டுன்னு எடுக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை அந்த அதிகாரத்தின் பிரகாரமா நம்ம இருதயத்துல வச்சுக்கிறோம். எதுக்கு பின்னாடி எது வருதுன்னு தெரிஞ்சதுன்னா சட்டுன்னு எடுக்க சௌரியமா இருக்கும். சரி, யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு தெரியும், ஆதி ஆகும் யாத்திரை அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி லைனா தெரியுமா? தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. சக்தி சொல்ற எல்லாரும் கவனிங்க. பழைய ஏற்பாடு அருமையா சொன்னான். புதிய ஏற்பாடு யார் சொல்றது? சத்தியே சொல்றாங்க. இது எல்லாரும் மனசுக்குள்ளேயும் பதியும். இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அந்த அந்த இது அதிகாரத்துக்குலாம் பேர் வச்சு பாட்டே வந்துருச்சு. அது மட்டும் தெரியும், ஆனா படிக்க மாட்டோம். வேதத்தை தேடி வாசிக்கணும்னா அதிகாரங்கள் எங்கெங்க இருக்குன்னு அடுத்த முறை நான் வரலன்னா கூட எந்த டீச்சர் வராங்களோ அந்த டீச்சரை கேட்க சொல்லிட்டு, சோனியா நீ தான் இன்சார்ஜ், அடுத்த வாரம் எல்லா 66 அதிகாரமும் எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு ஒரு செக் பண்ணி, ஏன்னா இது நல்லது இல்லை. சரி, ஓகே. நம்ம தேடி எப்படி வேதத்தை தேடி வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது ஏசாயா 34:14 இருக்கு பாருங்க. ஏசாயா 34:14. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிருந்து அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கணும். தேடி வாசிக்கும் போது ஒன்றும் என்ன பண்ணாதான், ஜோடி இல்லாம இராதான். அது யார் சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய வாய், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிடுச்சு. அப்போ ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஜோடி இருக்கும். அப்போ என்ன பண்ணா, ஒவ்வொரு மத்திய வாசிக்கும் போது ஏசாயாவால சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி ஏதாவது ஒரு அதிகாரத்துல என்ன பண்ணியிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை தேடி தேடி வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேடி வாசிக்கணும்னா நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த இருதயத்துல வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வேதத்தை ஒரு புத்தகம் மாதிரி அது எதுனா சொல்லணும்னா வாசிக்கும் போதே ஒரு சிலருக்கு தூக்கம் வந்துடும். வேதம் வாசிக்கிறதா தூக்கம் வரலையா, பைபிள் வாசிச்சா தூக்கம் வந்துடும். அப்ப அது என்ன ஆச்சு, தாலாட்டு பாடுற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு தாகம் வேணும். அந்த வேதத்தினுடைய கருத்து என்ன புரிஞ்சுக்கணும். அடிக்கடிக்கு இந்த ஏன் இது இப்படி சொல்லிடுச்சு கேள்வி கேட்கணும். ரோமர்ல சொல்லிட்டு கேள்வி எதனால வரும்னா வசனத்தினால வரும். அப்போ வசனத்தை என்ன பண்ணணும், கேள்வி கேட்டு கேட்டு வாசிக்கும் போது அதை நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை வேதத்துல கத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி வேதத்தை வாசிக்கும்படியா எஸ்ரா என்ன பண்ணாரு, தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினாராம். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை
அது இருதயமாகிய பலகையில அதை எழுதிக்கொள்ள எனக்கு என்ன பண்ணுங்க, என் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சொல்ல. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நம்ம அதே மாதிரி எஸ்ரா என்ன பண்ணினாரு, பக்குவப்படுத்தினார். அந்த வேதத்தை வாசிக்கணும்னு அது அது வந்துட்டு ஒரு நியாய புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கத்துக்கணும். அதன் அடிப்படையில நம்ம நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு நியாயம் தீர்க்கிறவரா இருந்தார். அடுத்தடுத்து வாசிக்கும்போது பார்த்தா அவர் அந்த வேதத்தின் அந்த நியாய புஸ்தகத்தின்படி அநேகருக்கு அவரு நியாயம் தீர்த்தாருன்னு இந்த எஸ்ரா வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அவர் நியாயம் தீர்க்கணும்னா தேவையான ஞானத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தினதுனாலதான் தேவையில்லாத நேரத்துக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், நேரத்தையும் காலத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். டிவியில புக்கு மாதிரி அதுல என்ன யூஸ் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு யாரும் பார்க்கலன்னு கை தூக்க முடியுமா? தீர்மானத்தின்படி எல்லாரும் வாழ்றீங்களா? மாதிரி நான் பார்க்கல, சரி ஓகே, உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. சரி, அப்போ என்ன பண்ணணும், நம்ம வேதத்தை வாசிக்க எஸ்ராவை போல தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், வேதத்தை ஆராயணும், அதை தியானிக்கவும். அவர் யாருன்னா எஸ்ரா இல்க்கியாவின் குமாரன். எஸ்ரா யாரு, நான் லாஸ்டா கேள்வி கேட்கிறேன். இல்க்கியாவோட குமாரன் எஸ்ரா. அவர் என்ன பண்ணினார்னா, வேதம் என்பது சாதாரண விஷயம் இல்லையா, பரலோக தேவனுடைய நியாய மனுஷனை வேதத்தை போஷிக்கிறதா இருக்கிறதா. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? 7:12 பாருங்க, எஸ்ரா 7:12. அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. நிறைய பேருக்கு வேதத்துல பேர் இருக்கு, உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் சொல்லிட்டு யாரை குறித்து சொல்லியிருக்காரு, யோபுவை குறித்து சொல்லியிருக்காரு. அப்போ எஸ்ராவும் எப்படிப்பட்டவரா இருந்தாராம், உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. அப்போ என் வீட்டிலிருந்து உண்மை உள்ளவன் யாரு, தாவீது அப்போ இவர் எப்படிப்பட்டவர், யோபுவை போல உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா. அப்போ இப்ப நாமளும் என்ன பண்ணணும், எஸ்ராவை போல தன் இருதயத்தை நம்ம எல்லாரும் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணும். தேவனை ஆராதிக்கும் போது டைம் பார்க்க கூடாது, எவ்வளவு போகுதுன்னு. ஒரு சிலர் மோகன் சில ஆசிரியர்ஸ் கிட்ட ஒரு பிரதர் கேட்டாராம், பிரதர் நீங்க எவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், என்னால முடிஞ்சது 2 மணி நேரம் நான் ஆராதிப்பேன். அவர் சொன்னாராம், எனக்கு 3 மணி நேரம் பத்தல பிரதர், நான் அதிகமான நேரத்தை கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆயிடுது, வேலைக்கு டைம் ஆயிடுது, நான் போயிடுறேன். உங்களால மட்டும் அது 2 மணி நேரம் எப்படி முடியுது, எனக்கு டைமே பத்தல. ஒரு நாள் ஃபுல்லா கூட ஆராதிக்கணும்னா நான் ஆராதிப்பேன் அப்படிங்கிற அந்த அவருக்குள்ள எப்படி இருந்துச்சு, தேவனை பற்றி அறிய அறிய நேரம் காலம் எதையுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். இன்னைக்கு ஃபுல் லீவா உட்காந்து வேதத்தை எடுத்து வாசிக்கணும். இல்லை வேற ஏதாவதுன்னா கூட எங்கன்னா போறோம்னா கூட ஒரு வேதத்தை நம்ம கையில எப்பவுமே சின்ன பைபிள் எடுத்துட்டு போகணும். அது நமக்கு பாதுகாப்பா இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனோட நான் என்ன பண்ணுவேன், நான் பேசுவேன்னு சொல்றேன் இல்லையா. அப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கலாம். அப்போ இந்த உத்தம வேத பாரகனாகிய எஸ்ராவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று. அப்போ இன்னொரு ஆள் பார்க்கலாம், தாவீது சங்கீதம் 1:1 சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழிகளில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் இன்னைக்கு இருக்கிற இந்த வைரஸ் என்ன பண்ணிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காரர் மட்டும் கூட பேசக்கூடாது அப்படிக்கு ஆண்டவர் சொல்லி பார்த்துட்டாரு. என்ன பண்ணாதீங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமதுங்க, பாவிகள் வெளியே நில்லாதீங்க, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க, கும்பலா பேசாதீங்க, அதுக்குரிய நேரத்தை எனக்கு செலவு பண்ணுங்கன்னு சொன்னாரு. யாரும் கேட்கறதா இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ வைரஸ் எல்லாரையும் பிரிச்சிருச்சு. வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுங்க, வேதத்தை வாசிக்கிட்டு நேரம், இது நல்ல நேரம். வருகிற நாட்கள்ல
வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுதுன்னு நம்ம ஆமோஸ்ல வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு இதை என்ன பண்ணணும், ஜாக்கிரதை உள்ளவன் மழை காலம் வருவதுக்கு முன்னாடியே அறுவடை செஞ்சு களஞ்சியத்துல என்ன பண்ணிடுவான், தானியத்தை சேர்த்து வைக்கிற காலம் இது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நாளை கரெக்டா பிரயோஜனப்படுத்திக்கணும். வேதத்தை இருதயத்துல வாசிச்சு வாசிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2 வசனமாவது என்ன பண்ணலாம், மனப்பாடம் பண்ணலாம். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாரு. இந்த வசனத்தை சொல்லி எப்படி ஜெபிக்கிறதுன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஆனா நீங்க தான் வேதத்தை வாசிக்கிறது இல்லையே. வேதத்தை வாசிக்கும் போது மனப்பாடம் பண்ணீங்கன்னா அது உங்க இருதயத்துல இருந்துச்சுன்னா நீங்க ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஞாபகப்படுத்துவார். அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ என்ன சொல்ற, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தாவீது சொல்றது போல நம்ம இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கணும். வேதத்துல அப்பதான் என்ன பண்ண முடியும், தேர முடியும். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களை பைபிள்ல இருந்து தான் எடுத்து சொல்றாங்க. ஆனா அதை என்ன பண்றாங்க, அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் இதுல இருந்து தான் வைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க சுயமா செஞ்ச மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. நமக்கு தெரியாத நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் வேதத்தை வாசிக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ரகசியங்கள் தெரியுது. அதனால அவங்களாம் என்ன பண்றாங்க, ஜாக்கிரதை பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கலாம். 2வது ஒரு மனுஷன் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் 22:3. அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவராய் இருப்பேன். கமாலியல்ன்றவங்க என்ன பண்ண முடியுமா, வைராக்கியமா இருப்பாங்க. வேதத்தை யாருக்கும் வசிக்கிறான் கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட பாதத்தின் அருகே போயிட்டு என்ன பண்ணாரு, வேதத்தை வாசிக்க அவங்க கிட்ட போய் அவரே கற்றுக்கொண்டார். கமாலியல் என்பது நான் வேதத்தின் பிரகாரம் நான் பார்த்த வரைக்கும் யோசேப்போடைய சந்ததியான ஒருத்தவங்க. அந்த சந்ததியில வந்தவர் தான் கமாலியல். அவங்க வேதத்தை தியானிக்கவும் வேதத்தை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கிறவங்க, போதிக்கிறவர்களாகவும் இருந்தாங்க. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியல் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் வேதத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தேன். அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு, நீங்களாம் என்ன பண்றீங்களா, வைராக்கியமா இருக்கீங்களா அப்படின்னா நானும் அதுல சேர்ந்தேன். அப்போ வேதத்தை வாசிக்கிறதுல ஒரு வைராக்கியம் இருக்கணும். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க வச்சுக்கேன். 1ஆம் தேதி ஜனவரி 1 என்ன பண்ணலாம், வேதத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போது நீ என்ன படிச்ச நான் என்ன படிச்சேன்றதே இருக்கக்கூடாது. அங்க என்ன ஆரம்பிக்கிறாங்க, அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. டிசம்பருக்குள்ள எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறாங்கன்றது அவங்கவுங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சரியா? ஆனா அதுல அவங்க வைராக்கியம் பாராட்டுறாங்க. எப்படின்னா, ஒரு முறை படிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இன்னும் சகோதரர் 2 பேருன்னா அவங்க அண்ணனை கேட்பான், எத்தனை முறை வாசிச்சேன்னா, நான் இன்னும் வாசிக்கவே இல்லை, ஆனா வாசிச்சு முடிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி வைராக்கியம் பாராட்டணும். தேவனை குறிச்சு வைராக்கியம் பாராட்டணும். நான் வேதத்தை வாசிச்சேன்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆனா நான் அவங்களுக்கு சொல்லணும். அப்போ இன்னொரு முறை வாசிப்பான். இப்படி நான் படிக்கிறப்ப கூட என் கிளாஸ்ல இது நடந்துச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸ் வேதத்தை இப்படி மறைச்சி வாசிப்பான். அவன் பேர் கிரேசி, எஸ்தர் 2 பேரும். ஏன் அப்படி மறைச்சி வாசிக்கிறேன்னு கேட்குறப்போ, நான் எவ்வளோ வாசிக்கணுமா பார்த்துட்டோம்னா எனக்கு அதிகமாக வாசிச்சிருவான், எனக்கு முன்னாடி வாசிச்சிருவான்ல. அப்போ வேதத்துல இப்படி வைராக்கியம் பாராட்டுறவங்களா நாம இருக்கணும். வேதம் வந்துட்டு சாதாரண விஷயம். நம்ம வாசிக்கும் போது அது நம்மளோட பேசும், பேசி ஆலோசனை கொடுக்கும். ஒரு வார்த்தை நம்ம இருதயத்துல வந்து பேசுதுன்னா அது குத்தப்படுறதாகவும் இருக்கும், நம்ம தப்பை உணர்த்துறதாகவும் இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், விட்டுடலாம். நம்ம தவறுகளை விடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அப்போ வேதத்தை வாசிக்கும் போது தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, அப்போஸ்தலர் 9:11 பாருங்க. 9:1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்தில் போய். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு
இந்த மார்க்கத்தாரெல்லாம் என்ன பண்ணுவான்? வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வேதனைப்படுத்தவனா இருக்கான். அவனுக்கு தேவனை பற்றி அறியாததுனால அவன் நிறைய பேரை அவன் வேதனைப்படுத்திட்டு இருந்தான். தேவ மனுஷன் எல்லாம் என்ன பண்ணுவான்? ஆலயத்துல அடைச்சி வச்சு கூட என்ன பண்ணியிருக்கான்? வேதனைப்படுத்திருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு? தன் இருதயத்தை தேவன் நேரா ஒப்பு கொடுத்து கமாலியல் பாதத்தின் அருகே போயிட்டு வேதத்தை வாசிக்க அவன் என்ன பண்ணிட்டான்? தன்னை ஒப்பு கொடுக்குறான். அப்போ வேதத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு இப்போ ஆண்டவர் நிறைய கிருபையை கொடுத்துருக்காரு, நல்ல போதகரை கொடுத்துருக்காரு. விசேஷமா நான்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்னா ஒரு சில வசனங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா பைபிள்னா ஓரளவுக்கு படிக்கிறோம். அப்போ நல்ல போதகரை நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம யாரையும் தேடி போக வேண்டியதில்லை, பைபிள் காலேஜுக்கு போக வேண்டியதில்லை. நமக்கு எதனா டவுட்னா உடனே ஃபோன் பண்ணால் அந்த நம்ம போதகர் என்ன பண்ணுவார்? அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார். அப்போ நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்படி தேடி தேடி வாசிக்கும் போது தேவன் நமக்கு என்ன பலனை கொடுக்குறாருன்னா, சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதும் ஆயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்துல என்ன இருக்கு? மறிச்சு போனவங்களை கூட உயிரோடு எழுப்புற வல்லமை என்னாகமத்துல இருக்கு இல்லையா? அன்னைக்கு சீனாய் மலையில நிறைய உலர்ந்து போன எலும்புகளை கூட என்ன பண்ணார் ஆண்டவர்? உயிரடைய செஞ்சார். அவருடைய வசனம் அது அவங்களுக்குள்ளே போய் எல்லாமே உயிரடைய கர்த்தர் கிருபை செஞ்சார். இன்னைக்கு அநேகர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்குலாம் வேதம் அறியாம தெரியாம இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஆத்மா என்ன பண்ணிட்டு பரிதவிச்சுட்டு இருக்கு. உதவி செய்வார் யாருன்னா இருப்பாங்க. அதுக்குதான் சொல்றாரு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இன்னைக்கு வேதத்தை அறியாதவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா செத்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க கர்த்தருடைய வேதம் என்ன பண்ணுமா? ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. சாலமோன் என்ன பண்ணாரு? ஒரு 2 ஸ்திரீகளுக்குரிய நியாயத்தை சொல்ல கர்த்தர் அவரிடத்துல ஞானத்தை கேட்டார். கர்த்தரிடத்துல சாலமோன் ஞானத்தை கேட்டபோது கர்த்தர் ஞானத்தையும் கொடுத்தாரு, ஞானத்தோடு கூடிய ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். நமக்கு ஏதாவது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் வேதத்தை வாசிக்கும் போது நிறைய விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். நாளைக்கு ஏதோ ஒரு மனுஷன் ஒரு ஆபத்துல இருக்கிறான்னா நம்ம வேதத்தை வாசிச்சு ஜெபிச்சு முடிச்சோம்னா நடு ராத்திரில கூட எழுப்பி உட்கார வச்சு அந்த மனுஷனை காட்டுவார், ஜெபிக்க. அப்போ எங்க இருக்குன்னா வேதத்தை தான் வாசிக்கணும். வேதத்துலதான் நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். அப்போ வேதத்தை தேடி தேடி வாசிங்க. கர்த்தர் உங்களோட பேசுறதை நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. அப்பதான் உங்க ஆத்மா என்னவா இருக்கும்? உயிரோடு இருக்கும். இல்லைன்னா நீங்க மரிச்ச நிலைமையில தான் காணப்படுவீங்க. இந்த வாலிப பிராயத்துல வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சங்கீதம் 119 105 நினைக்கிறேன். வாலிபர் தன் வழி எதனாலே சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினாலே தானே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்ற 119 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதால் தானே. அப்போ கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? அவனுடைய வழியை கூட சுத்தம் பண்ணுகிறதா இருக்குது. அப்போ கர்த்தருடைய வசனம் நம்மள பேதையை ஞானியாக்குகிறதா இருக்கிறது. அப்போ வேதத்தை தேடி தேடி வாசிங்க. இந்த வாலிப பிராயத்துல கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா நல்ல வழியில நடத்துவார். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின் வழி தன்னை காத்துக் கொள்வதனால்தான். அப்போ வசனம் உள்ள இருந்தா தானே காத்துக் கொள்ளப்பட முடியும். வசனம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? கைவிடப்படும். அப்போ வசனத்தை தேடி வாசிங்க.